பார்க்க போகிற சமையல் அருமையான முட்டை மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நல்லா வறுத்தரைச்சி செஞ்சுருக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த மசாலா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வறுபடணும். இதோட 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸாக 2 தக்காளி நறுக்கி வச்சதை சேர்த்துக்கலாம். நாளைக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அது பதிலாக பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் எண்ணெயில். இப்போ 1/4 மூடி துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். 1/4 மூடிங்கிறது ஒரு கைப்பிடி அளவு இருக்கும். உங்கள் கையில் இப்படி எடுத்திங்கன்னா எவ்வளோ கொடுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப தேங்காய் வந்து சேர்த்துட வேணாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். வதக்கின பேஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. பேன் எடுத்திருக்கேன், நல்லா சூடாகட்டும். பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி, 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். அதோட ஒரு மராட்டி மொக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியணும். இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே பொரிஞ்சு நல்ல வாசனை வருது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா வதங்கும் போது 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக. 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் மசாலா போட்டோம்னா சிக்கன் சேர்த்த ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ மிக்சியில் இருந்த தண்ணி கொஞ்சமாக சேர்க்குறேன். தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேணாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அரை உப்பாவே போட்டுக்கலாம். வத்துனதுக்கப்புறம் பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். அடுப்பு வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா வத்தி வரணும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயெல்லாம் விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். சீக்கிரமாகவே ட்ரை ஆயிரும். ஏன்னா தண்ணி வந்து நம்ம அதிகம் ஊற்றலை, அதனால நல்லாவே ட்ரை ஆயிரும். இப்போ வந்து நான் ஒரு 3 முட்டை வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன், 2ஆக கட் பண்ணி. நீங்கள் முழுசாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2ஆக சேர்க்குறேன். இல்லை இதையே இன்னும் 2ஆக கட் பண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம், எப்படினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் செய்கிற முட்டைக்கு தகுந்த மாதிரி கிரேவி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி சேர்க்குறது இதுக்கு கம்மியாக செய்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். குறைவான தீயிலே இருக்கட்டும். இப்போ ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுடலாம் முட்டையை. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்குன்னா அந்த கிரேவி வந்து கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லியிருக்க அளவு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி, இட்லி, தோசைக்குன்னா அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் சாதத்துக்குங்கிறதுனால இன்னும் வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அருமையாக வந்துருச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். ஆறுச்சுன்னா நல்லா கெட்டியாக வந்துடும். இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வந்துச்சுன்னா மசாலா வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சாதத்தில் கூட இந்த மசாலா வந்து போட்டு பரட்டி சாப்பிடலாம். வெரைட்டி ரைஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாக ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.